கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மித மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1:15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த வழியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டுமாம். ஏனென்றால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிதாவின் சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாத நாட்களிலே நாம் மாம்சத்தின்படி இச்சைகளின்படி நடந்தோம். ஆனால் எப்பொழுது அவரை ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை போல பரிசுத்த நடக்கையோடு வாழ வேண்டும். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அதனால் நாமும் அவரை போல பரிசுத்தமுள்ள ஒரு நடக்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகமும் உலகத்தில் உள்ள இச்சையான காரியங்களும் ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் தேவ சித்தத்தின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் நிலையான பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள பரிசுத்தமுள்ள நடக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? மாம்சத்தின்படி இச்சைகளின்படி நடக்கிறோமா, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமைகளுக்கு விலகியே, பாவங்களுக்கு விலகி, இச்சையான காரியங்களுக்கு விலகிய, விபச்சார வேசித்தன பாவங்களுக்கு விலகிய நம்மை காத்து கொள்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அவருடைய பிள்ளைகள் நீதிமான்களாய் பரிசுத்த வழியிலே நடக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய அழைப்பை ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு, நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு என்பதை அறிந்து பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். அவரோடு கூட மகிமையிலே நம்மை அமரச் செய்வார். அதற்கு தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்ற இடம் கொடுப்போம். நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். உலக சிற்றின்பங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை கரைபடாமல் காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுதும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டியும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை உயர்த்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் நீங்கி போவதாக. ரீபா கபரா ஷாக்கராக தூரி கரதரபலா ரியா கபோர சந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி பிள்ளைகளை உயர்த்துங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்று நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரீபா கபரா ஷாக்கராக தூரி கரதரபலா ரியா கபோர சந்த ரதன ஹதரபலா ரீபா ரஹாதர ஷகல் அதனம ரஹாதரபலா. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. என் தேவன் தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக தலைநிமிர செய்யுங்க அப்பா. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்க. என் தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்துங்க.
குடும்பத்தில் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலனை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாசம், மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். என் தேவனுடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. தேவனுடைய பிள்ளைகளாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் பிள்ளைகள் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, கிருபை கொடுங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.